மனதோடு தான் நான் பேசுவேன். இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேர்ட் நாங்க மேம் சப்போஸ் ஏதாவது ஒரு பேட் வேர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா ஏதாவது ஒரு வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெயிண்டிங் அப்படின்னா மேம் அது வந்து திருப்பி 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 மைண்ட்ல வந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு ரிப்பீட்டடா. அதனால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? இந்த மாதிரி 3 months யோசிச்சுட்டே இருக்கணும். அதே வேர்டு திருப்பி திருப்பி வரங்காட்டிக்கு ஒருவேளை எனக்கு வந்து நான் அது மாதிரி யோசிக்கிறதுனால ஒருவேளை நான் என்னையே அறியாம நான் எழுதிடணும் என் ஷீட்ல இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு மேம் ரொம்ப. சரி, இப்போ எத்தனை நாளா இந்த மாதிரி பிரச்சனை? இந்த மாதிரி 3 months இருக்குங்க. ஓகே. அப்புறம் அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ல ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பி இல்ல எஃப் அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த வேர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு வேர்டு பார்த்தா அது மாதிரி நம்ம எழுதிப்போமோ அந்த மாதிரி ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடும் மேம். இதனால நல்லா தான் மேம் படிச்சுட்டு இருந்தேன். இதனால அப்புறம் ஒரு சில டைம் எனக்கு எக்ஸாம் எழுதும்போது கூட இந்த மாதிரி 10 minutes எழுத முடியாம போயிடும் மேம். இது கையெல்லாம் ஷுகர் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடும் மேம். மருத்துவரை போய் பாருங்கம்மா. ஓகே, மனநல மருத்துவரை பாருங்கள். ஏதாவது ரசாயன மாறுதல் கம்மியாக செரோட்டினன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது, அது கம்மியானால் கூட இந்த மாதிரியான ஒரு அப்சசிவ் தாட்ஸ் வரும். ஓகே, அதுக்கு வந்து டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா எதாவது மெடிசன் தேவையானதுன்னா கொடுத்தாங்கன்னா சரியாயிடும். சில சமயம் வந்து எதையாவது கண்டு ஒரு உங்களோட மனசில் ஏதாவது பாதித்து ஏதாவது ஒரு குற்ற உணர்வு அவமான உணர்வு ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் கூட இந்த மாதிரி திடீர்னு ஒரு அப்சஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆலோசகரை கண்டிப்பாக கவனித்து நீங்கள் ஃபஸ்ட்டு மருத்துவரை கவனிச்சிருங்க, அது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஏற்கனவே கன்சல்ட் பண்ணிட்டேங்க மேம். ஒரு 2 times போயிட்டு வந்துட்டேங்க மேம். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இது மாதிரி ஓசிடி வந்திருக்கு அது மாதிரி சொல்றாங்க. அதான். ஸோ அதுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணலங்க மேம். டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணலங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து பேசுகிறீங்க? இல்லைங்க மேம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரெப்பிட்டேட்டிவா தாட்ஸ் வந்து அது எப்படி? அதான் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். அதுக்கு வந்து ஒரு டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, டிபிடின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த தெரப்பி வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கக்கூடிய தெரப்பிஸ்ட் பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வாரம் ஒரு தடவையாவது போய் கற்றுக்குங்க, ஒரு 12 செஷன் அந்த மாதிரி போய். அதுக்கப்புறம் லைஃப் டைம் அதெல்லாம் நீங்கள் பிஹேவியர் தெரப்பி எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் வைராக்கியத்தோடு ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துடலாம். ஓகே. ஸோ ஏதோ உங்கள் மனசை பாதிக்கிறது அது வந்து அந்த அப்சசிவ் ட்ரேட்ஸ் வந்து அதையே வந்து அசை போட்டுகிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு இது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு விஷயம், ஒரு சின்ன டிப்ஸு தரேன். ஸோ வாட் அப்படின்னு மனசுக்குள்ளே சத்தமாக கேளுங்க, வாய் விட்டு கூட கேளுங்க. நீ வந்துட்டு போ, எத்தனை தடவை வேணா, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை ஸோ வாட் வரட்டும் வேலை அப்படின்னு நினச்சிடுங்க. நீங்கள் பயப்படாதீங்க, இந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கேன்னு முதல்ல. ஓகே. அப்புறம் அடுத்தது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி வருதா? ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வருதா உங்களுக்கு? அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து கன்ஃபரண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன மேக்ஸிமம் படிக்காமல் வீட்டில் உட்கார போகிறேன், அவ்வளோதானே, பரவாயில்ல, ரைட், ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சிடல, அதை மாதிரி வந்து ஒரு பெரிய இதுனா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்துக்கணும். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு பயமும் பீதியும் பதட்டம், ஆங்ஸைட்டி டிஸார்டர், இது பதட்டத்தினால வரக்கூடிய ஒரு டிஸார்டர் இது. ஸோ அந்த பதட்டம் வந்து பதட்டம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. பதட்டம்ன்றது என்னென்னா, நடந்து போனவையை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் மனசு வந்து தவிச்சாலும் அதே நேரத்தில் நடக்க போகிறது என்னவா இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தாலும் பதட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, என்ன ஒன்றா நடந்தது, எப்படி வேணால் போட்டோம், என்ன ஒன்றா நடந்துக்கிட்டோம், ஃப்யூச்சரில் எல்லாருமே ஒரு நாளைக்கு செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெசன்ஸ், இந்த மொமெண்ட் மட்டும்தான் என் கையில் இருக்குது, இதில் என்ன பெஸ்ட்டு முடியுமோ அதான் நான் செய்வேன், அதுக்கு என்ன வேணால் ரிசல்ட் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி துணிந்து அந்தந்த நொடிகளை வாழ்வது தான் நம்ம மூளை வந்து அப்படியே பழகிட்டே இருக்கும்போது அதுதான் டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. ஓகே. ஸோ அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, பயிற்சியெல்லாம் எடுத்துட்டாக்கா அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் உங்களால்.